பஜ்ஜிக்கு ஒரு கூட்டம்னா பொக்கடா ஒன்றும் சளைச்சதில்லை. அந்த மூளை கடையில் போய் நீ என்ன வேணா வாங்கு. மசால் வடை வாங்கிக்கோ, போண்டா வாங்கிக்கோ, ஏன் கட்லட் கூட வாங்கிக்கோ. ஆனால் காசு கொடுத்து சேஞ்ச் வாங்குற அந்த கேப்பில் நம்ம பக்கோடா இருக்குதே பக்கோடா, எவ்வளோதான் நான் அந்த பக்கமே பார்க்காம ஒழுக்கமாக நின்னாலுமே அந்த ஒரு ஓர கண் பார்வைப்பட்டா போதும், காந்தமாக இழுக்கும். நம்மளை பார்த்து ஏய் என்ன மறந்துட்டியான்னு செல்லமாக கேட்க போய் நம்மளும் சச்ச அப்படின்னு வெக்கத்தை விட்டு அந்த தூள் போக்கடாக்கு ஆசைப்பட்டு கை வைக்க, சார் கை வைக்காதீங்க சார் அப்படின்னு கராரா டிப்டாப் கடை ரேஞ்சில் அவரும் சொல்வார். என்னமோ கொரோனாக்கு அப்புறம் நாங்கள்லாம் கைக்கு க்ளவுஸ் மாட்டிட்டு தான் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். அது நம்மளும் வேறு வழி இல்லாமல் சரி பக்கோடா நல்லா இருக்கான்னு பார்த்தேன், ஒரு 200 கிராம் கொடுங்க அப்படின்னு வலிஞ்சிட்டு வாங்கிட்டு வருவோம். அவ்வளோ பவர் நம்ம பக்கோடாக்கு. எலெக்ஷன்லே கூட சின்னமாக வைக்கலாம் போல. டீ கடைக்கே பிரச்சாரம் பண்ண ஆள் இருக்கப்போ வைக்கலாம், தப்பு இல்லை. சமையல் ரெசிபீஸ் பக்கோடா. இன்னைக்கு நம்ம செய்யறது வெங்காய பக்கோடா. அதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். டிப் நம்பர் 1, வெங்காயத்தை வெட்டுறது. வெங்காயத்தை வெட்டும்போது வெங்காயத்தை மெல்லிசாக வெட்டணும். அதுக்காக கண்ணாடி பதத்தில் ரொம்பவும் மெல்லிசாக வெட்டக்கூடாது. அவ்வளோ மெல்லிசாக வெட்டினோம்னா சீக்கிரம் கருகிடும். அதுக்காக நல்லா மொத்தமாக வெட்டினோம்னா பக்கோடா நமுத்து போயிடும், அந்த மொறுமொறுப்பே இருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து கழுவிட்டு அதை நடுவில் 2ஆக நறுக்கி அந்த ஒரு பாதியை எடுத்து மல்லாக்க போட்டு நீட்ட வாகில் எவ்வளோ நீளமாக வெட்ட முடியுமோ அப்படி வெட்டினா போதும், பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஆனியன் பக்கோடா. நீங்கள் சமையலுக்கு புதுசு அப்படிங்கிற பட்சத்தில் எது ஒன்றும் அதிகமாக செய்கிறத விட கம்மியாக செய்கிறது நல்லது. அதனால் 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம என்னதான் மெலிசா வெட்டினாலுமே வெங்காயம் ஒன்றுக்கொன்று ஒட்டிட்டு தான் இருக்கும். அதை பிரித்து விடணும். அதுக்கு என்ன பண்ண, உப்பு தான் கை கொடுக்கும். தேவையான உப்பை போட்டுட்டு வெங்காயத்தை லேசாக பிசைகிற மாதிரி பட்டும் படாமல் பிசைஞ்சா போதும், தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். வெங்காயம் வெட்டி உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து சேர்க்க வேண்டிய மற்ற பொருள்களையும் பார்த்துடலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காய பொடி. அடுத்து என்ன, கடல மாவு தான் 1 கப் போதும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஸ்டார் இன்க்ரீடியண்ட். அது என்ன ஸ்டார் இன்க்ரீடியண்ட்? அரிசி மாவு தாங்க. மொறுமொறுப்பு கொடுக்கக்கூடிய நம்ம அரிசி மாவு 1/4 கப். உப்பை சேர்த்து பிசைஞ்சாப்புல மஞ்சளையும் மிளகாத்தூளையும் பிசைஞ்சிட்டு கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்க்க வேண்டியது தான். டிப் நம்பர் 3, நம்ம பக்கோடாக்கு சோடா மாவோ இல்லை ஜிலேபி கலரோ அல்லது ரெட் ஃபுட் கலரிங்கோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை டீப் ஃப்ரை தான் பண்ணுவோம், அதனால் கலருக்கு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி பஜ்ஜி மாதிரி உப்பி வரணும்னு எதுவும் இதுக்கு அவசியம் இல்லை, அதனால் சோடா மாவுக்கும் இங்கே வேலை இல்லை. டிப் நம்பர் 4, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வெட்டி உப்பு போட்ட கையோட கூட சேர்க்க வேண்டிய மற்ற எல்லா விஷயங்களையும் சேர்க்க வேண்டியது தான். ஆனால் தண்ணியை தவிர. தண்ணியை மட்டும் சேர்க்காதீங்க. தண்ணியை சேர்த்து கிளற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பொக்கோடா பதம் போய் மாவு கொல கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணியை சேர்க்காமலேயே வெங்காயத்தை உப்பில் பெரட்டி விட்டப்போ வந்த தண்ணியை வச்சு கலந்து விடுங்க முதல்ல. அப்புறமா தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து தெளித்து தண்ணியே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கலந்து விடுங்க. கலக்கும்போது ஒவ்வொரு வெங்காய துண்டுலையும் மாவு ஒற்றாப்புல நல்லா கிளறி கலந்து விடுங்க. டிப் நம்பர் 5, பொக்கடா சக்ஸஸுக்கு சூப்பர் டிப்னு சொல்லவா இல்லை பொக்கடாவின் ரகசியம்னு சொல்லவான்னு தெரியல. பொக்கடாவோட கலவை எப்படி இருக்கணும்னா, வெங்காயத்தில் ஒட்டி இருக்கிற தண்ணி மேலே அந்த மாவு ஒட்டிட்டு இருக்கணும். பார்த்தா தண்ணியே இல்லாமல் காஞ்ச மாவு எடுத்து தூவி விட்ட மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் வெங்காயமும் ஒன்றுக்கொன்று ஒட்டிட்டு இருக்கணும். இந்த பொக்கடாக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோம் அப்படிங்கிற இந்த ஒரு ரகசியத்தை மட்டும் கரெக்டாக நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடையே போட்டுடலாம். டிப் நம்பர் 6,
பொக்கடாவை எண்ணெயில் போடும்போது ஒரு கைப்பிடி அளவு பொக்கடா மிக்ஸை எடுத்து அதை மேலேருந்து தூவுறாப்புல விரல்களுக்கு நடுவில் வச்சு தூவி விடணும். ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் பிரிஞ்சு போகிற மாதிரி தூவி விட்டால் போதும். இவ்வளோதான் விஷயம். அடுத்து இதை நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. டிப் நம்பர் 7, கொஞ்சம் வேக ஆரம்பித்த உடனேயே மெதுவாக கிளற ஆரம்பிச்சிங்கன்னா அடி பிடிக்காமல் எடுக்கலாம். அதே சமயத்தில் ஒன்றுக்கொன்று ஒட்டிகிட்டு இருந்தாலும் லேசாக பிரித்து விட்டுறலாம். இப்படி பிரட்டி விடுறனால பொக்கடாவும் சமமாக வறுபடும். டிப் நம்பர் 8, கலர் பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயில் விட்டு நல்லா வருங்க. அதாவது பொக்கடா மாவை எண்ணெயில் போட்ட உடனேயே படபடன்னு சத்தம் வரும். எண்ணெய் கொப்பளிச்சு பெரிய பெரிய உருண்டையாக சுழண்டு வரும். பொக்கடா வேக வேக அந்த எண்ணெய் பபுள்ஸு சின்ன சின்னதாக மாறி அப்படியே கரைஞ்சு போகும். எப்போ அந்த சத்தம் கம்மியாகுதோ அப்போ உங்கள் பொக்கடா ரெடி. இது தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீ தானே சொன்னேன்னு ஒரு பபுள்ஸும் வரக்கூடாதுன்னு வெயிட் பண்ணி கோல்டன் கலரை மறந்து கருக்கிடாதீங்க, சொல்லிட்டேன். ஆமாம், பொக்கடாவை அதிகமாக வறுத்துட்டா மொறுமொறுன்னு தான் இருக்கும். ஆனால் பொக்கடாக்குள்ள டேஸ்ட் மாதிரி அதில் ஒரு கருகின வாசம் வந்துடும். எப்போ பொன்னிறமாக வந்து எண்ணெயில் சலசலப்பு கம்மியாகுதோ தெரிஞ்சுக்கங்க, பொக்கடா ரெடி. டிப் நம்பர் 9, பஜ்ஜியாக இருக்கட்டும் பொக்கடாவாக இருக்கட்டும், ஒரு பேட்ச் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயில் இருக்க மாவு கசிவை அப்புறப்படுத்திட்டு தான் அடுத்த முறை எண்ணெயில் போடணும். இதை ஏற்கனவே பஜ்ஜி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பஜ்ஜி வீடியோவும் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேருக்கு பிடிச்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இது புதுசாக வளர்ந்துட்டு வர சேனல் அப்படிங்கிறனால உங்கள் ஆதரவு ரொம்ப அவசியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் கூட பண்ணலாம். இல்லை டிப்ஸ் எல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த சேனலில் பூஸ்ட் பண்ணுங்க. சரி, இப்போ மாவு சரியாக கலக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும்னு பார்ப்போம். மாவோ இல்லை மாவில் தண்ணியோ அதிகமாக ஆகிட்டா பொக்கடா நமுத்து தான் இருக்கும், கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்காது. அதே மாதிரி வெங்காயத்தில் மாவே ஒட்டாமல் கலந்து விட்டிங்கன்னா பொக்கடா வராது, வெங்காய ஃப்ரை தான் கிடைக்கும். அப்புறம் ஹைதராபாதி பிரியாணிக்கு தான் பயன்படும். ஒரு தடவை எண்ணெயிலிருந்து பொக்கடாவை எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது இமீடியட்டாக எடுத்து அந்த பொக்கடா மாவை அதில் போடக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த டெம்பரேச்சரை திருப்பியும் அந்த லெவலுக்கு கொண்டு வந்து ஹீட் அதிகமானப்புறம் திருப்பியும் அந்த பொக்கடாவை போடுங்க. பொக்கடா வெந்ததுக்கப்புறம் ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லை ஃபுட் கிரேட் டிஷ்யூ பேப்பர்லையோ பரப்பி விட்டுட்டிங்கன்னா அதிக எண்ணெய் இருந்தால் அதை இழுத்துக்கும். இவ்வளோ தாங்க நம்ம பொக்கடா டிப்ஸு. டீ காபி பொக்கடா, டீ காபி பொக்கடா, டீ காபி பொக்கடா அப்படின்னு கூவி சொல்கிற மாதிரி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப், லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப், லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கூவி சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் சிரிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேலையை பாருங்க. ஓகே, சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். எண்ணெயை சூடாக்க தீய ஹையில் வச்சுருந்தாலும் கூட கொஞ்சமாக பொக்கடா வேக ஆரம்பித்த உடனேயே மீடியத்துக்கு மாற்றி விட்டுருங்க. உள்ளே நல்லா வேகட்டும். அப்புறமா கலர் கூட்டுறதுக்காக திருப்பியும் கொஞ்சம் டெம்பரேச்சரை கூட்டிக்கலாம். ஹையிலையே வச்சு செஞ்சிங்கன்னா கருக நிறைய வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இந்த டிப்ஸ் அத்தனையும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக செய்யலாம். எங்கள் வீட்டு பொக்கடா எப்படி பெஸ்ட்டோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும், நம்புங்க. நான் என்னதான் 2 வெங்காயத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டோ இல்லை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டோ கலந்து விடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் எடுக்க போகிற வெங்காயத்தோட சைஸு பெருசா சின்னதா இல்லை அது எப்படி இருக்கும், அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறதையோ இல்லை நீங்கள் கலக்க போகிற மாவில் எவ்வளோ தண்ணி பதம் இருக்கும் அப்படிங்கிறதையோ நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் மாவு கலக்கிற பதத்தை சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே இதுக்கு மாஸ்டர் ஆகிடலாம்.